செல்ஃப் அவேர்னஸ் அப்படின்றது நிறைய விஷயங்கள் சேர்ந்தது. அது என்னலாம் அப்படின்றதெல்லாம் நம்ம டீடைல்டா டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஒரு உதாரணத்துக்கு ஸ்ட்ரெங்க்ஸ் அண்ட் வீக்னஸ் ஐடென்டிஃபை பண்றோம்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, ஒரு பேப்பர் பென் எடுத்துக்கோங்க, இல்ல உங்களோட போனோட நோட்ஸ்ல கூட உங்களோட ஸ்ட்ரெங்க்ஸ் வீக்னஸ் நீங்க எழுதுங்க. சில விஷயங்கள் செய்யும்போது சூப்பரா பண்ணிட்டோம்டா அப்படின்னு தோணும் பொழுது அதை ஸ்ட்ரெங்தா எழுதுங்க. சில விஷயங்கள் இது இன்னும் நான் இம்ப்ரூவ் பண்ணணும், நல்லா வரலையே, வீக்னஸ்ல எழுதுங்க. அந்த மாதிரி தோணும் பொழுதெல்லாம் நம்ம எழுதணும். இதை நான் கொடுக்கும் பொழுது என்னோட கிளைண்ட்ஸ் மோஸ்ட்லி சொல்றது, எனக்கு என்னை பத்தி எதுவுமே தோணல, தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. தென் கோ ஃபார் த ஸ்டெப் 2. ஃபர்ஸ்ட் இது எழுதியிருந்தாலுமே ஸ்டெப் 2 கண்டிப்பா போகணும். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கொலீக்ஸ், பக்கத்து வீட்டுக்காரங்க, அவங்கள ரொம்ப பிடிச்சவங்க, தெரிஞ்சவங்க, இவங்க எல்லார்ட்டையுமே போய் உங்களோட ஸ்ட்ரெங்க்ஸ் என்னன்னு கேளுங்க. நிறைய நேரங்கள்ல அவங்க சொல்றது ஆமா இல்ல நம்ம இப்படித்தானே அப்படின்னு தோணும் பொழுது, ஆமா இது என்னோட ஸ்ட்ரெங்க் அப்படின்னு சொல்லி உங்களை அக்னாலேஜ் பண்ணி ஸ்ட்ரெங்க் லிஸ்ட்ல சேர்த்துக்கோங்க. சில விஷயங்கள் அவங்க சொல்லும் பொழுது நம்மளை பத்தியா சொல்றாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு தோணும். அப்படி இருக்கும் பொழுது நீங்க இன்னும் கொஞ்சம் இன்ட்ரோஸ்பெக்ஷனை எடுத்து உங்களை இன்னும் கொஞ்சம் உள்ள போய் உங்களோட உலகத்தை ஆராய்ஞ்சிட்டு இதுதான் நான் தெரியும் பொழுது ஓகே அப்படின்னு சொல்லி அப்ப அக்னாலேஜ் அண்ட் அக்செப்ட் பண்ணிட்டு அந்த லிஸ்ட்ல எழுதுங்க. நிறைய நேரங்கள்ல நமக்கு தெரியும், நம்ம ஒத்துக்குவோம், ஆனா சொல்றதுக்கு தனி என்னோட ஸ்ட்ரெங்க் அப்படின்னு நம்ம தைரியமா சொல்ல ஆரம்பிக்கிறோம். இந்த கமெண்ட்ல உங்களோட ஸ்ட்ரெங்க்ஸ் என்னன்றதை எழுதுங்க.